Hi everyone, welcome to Guideless Goat Bank Exam Tamil. இப்போ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட் உங்களுக்கு நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்போம் எவ்வளோ வேகன்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000+ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் பேங்க் எக்ஸாம்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 பப்ளிக் செக்டார் பேங்க்கு எஸ்பிஐ இன்க்ளூடிங் எஸ்பிஐக்கும் சேர்த்து இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வரல. சரிங்களா, பிஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. பிஓட வேகன்சியுமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பிபிஓட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மியான பேர் தான் எடுத்துக்காங்க, இந்த இயர் கொஞ்சம் அதிகமான பேர் எடுப்பாங்க. திரும்ப இப்போவே இனிஷியலாக இவ்வளோ சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அவங்களால ரெக்ரூட் பண்ண முடியும். ஸோ வேகன்சிஸ் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் எஸ்பிபிஓக்கு அப்ளை பண்ணிடுங்க மறக்காம. ஐபிஎஸ்பிஓவில் கண்டிப்பாக நல்ல வேகன்சி தான் வரப்போகுது. எஸ்பி கிளர்க்காக இருக்கட்டும், எஸ்பிபிஓ இருக்கட்டும், நல்ல வேகன்சி வரப்போகுது. அப்கமிங்கில் ஆர்ஆர்பியிலுமே நல்ல வேகன்சிஸ் வரப்போகுது. சரியா, அதை பற்றி தான் இதில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதனோட டேட் எப்போ, மெயின்ஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட போகிறோம். எவ்வளோ டேஸ் லெஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோட்டோட பிகினர் பேட்ச் 2.2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. கரண்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. நீங்களுமே கோட்டோட சேர்ந்து படிக்கணும், படித்து எக்ஸாம்ஸை கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக புக்லெட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு 10 ஹார்ட் காப்பி புக்ஸுமே கொடுத்துருவோம். ப்ளஸ் பிகினர் கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவுமே உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில் பூஸ்டப் பண்ணுறதுக்கு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பிகினராக இருந்து 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர், அவங்க டைரெக்டாக பிகினராக வந்தவங்க தான் நம்ம லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணோம். பிகினராக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் மேஜரான எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணவங்க என்ன அப்படின்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ, இந்த 2 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்களுமே அதில் ஒருத்தராக வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அவைல் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டட் 2.1 சரிங்களா. அதே மாதிரி கோட்டோட ரிப்பீட்டட் 2.2மே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்கு. சரிங்களா, அதுவுமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படிலாம் இந்த மாதிரி கிடையாது. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரிப்பீட்டருக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். மெயின்ஸில் ஆவரேஜாக தான் அதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றவங்க டாப் கிளாஸ் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லையும் நம்ம டாப்பாக ஆக்கி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் ரிப்பீட்டட் 2.0 சரிங்களா, ரிப்பீட்டட் 2.2 ஓகேவா. எஸ், இதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா அட்மிஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க டேரெக்டாக உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் இல்லை எனக்கு மென்டார் சைட்லேருந்து கால் பேக் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட், இது என்ன மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த இயர் நம்ம கோட்டில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்க விஷயம். என்ன அப்படின்னா ரிப்பீட்டரில் இருக்கவங்கள நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட கோட்டில் இருந்த எல்லா பேட்சஸில் இருக்கவங்களையும் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன ஒரு எலிஜிபிலிட்டி இதில் வச்சுருக்கோம். சரியா, ஓகேங்களா. அவங்கள வந்து பக்காவாக இன்னும் அவங்கள வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறோம். அதுக்கு தான் மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாட். சரியா, நீங்களும் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் மெயின்ஸ் மாஸ்டரி ஸ்குவாடுக்குள்ளே ஆட் ஆகிடுவீங்க. எஸ், டேரெக்டாக போயிடலாம். இதுதான் டேட்ஸ் சரிங்களா. இந்த டேட்டை ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா எக்ஸாம் நேம், நோட்டிஃபிகேஷன், அட்மிட் கார்டு ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் எப்போ, ரிசல்ட் எப்போ வரும், அட்மிட் கார்டு மெயின்ஸுக்கு எப்போ வரும், மெயின்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்கோம். சரியா, எஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு 8 எக்ஸாம்ஸ்க்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓபி எல்பிஓ ஆட் பண்ணியிருப்பேன். பிஓபி எல்பிஓக்குமே நம்ம பசங்க எலிஜிபிள் தான். ஏன்னா கிளக்காக நிறைய பேர் இருப்பீங்க, என்பிஎஃப்சியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா, ஒர்க் பண்ணிகிட்டே வேலை படிச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுமே பிஓ ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ட்ரீம் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 60 வேகன்சி கண்டிப்பாக நல்ல வேகன்சி தான். நீங்களாம் இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள அது மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். அவங்களுக்காக தான் அதையுமே நம்ம கொண்டு வந்திருக்கேன். அதுக்கான டேட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். எஸ்பிபிஓ எப்போ அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4மே வந்து முடிஞ்சிருச்சு. இது அப்கமிங்கில் எதிர்பார்க்கலாம். சரியா, ஜூலை எண்டு, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், இதுவுமே ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரதுக்கான, ஜூலை எண்ட்லேருந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரியா, அட்மிட் கார்டு வந்துடும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 ஆகஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 27th சொல்லியிருந்தாங்க. அந்த 27th வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பீப்புளுக்கு மட்டும் தான் நடக்கும். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th செப்டம்பர் எப்போ அட்மிட் கார்டு வரும், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ற வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 12th அக்டோபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்பியோட மெயின்ஸ் இருக்கும். 9th நவம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓவோட உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓட மெயின்ஸ் இருக்கும். ப்ளஸ் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிஓபி அப்படின்னா 16th ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் நாமளுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த டேட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 16th and 15th and 16th தான் எஸ்பிஐ கிளர்க் மோஸ்ட் வாண்டட். நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பப்பெல்லாம் ப்ரிலிம்ஸ் நடக்கும் அப்படின்னா
21st 22nd 27 28 தான் கன்ஃபார்ம் நடக்க போகுது சரிங்களா. இது கண்டிப்பாக அத்தன்டிகேஷனான விஷயம் தான், நம்புங்க. இது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. 15th and 16th நவம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஒரு 3 ஸ்லாட் 4 ஸ்லாட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி மற்ற எல்லாமே IBPS கேலண்டரில் நீங்கள் பார்த்த விஷயங்களாக தான் இருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும் சரியா. எஸ், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாம். எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. பேங்க் எக்ஸாம் ரன் அப் 2025 டேஸ் லெஃப்ட். இந்த டேஸ் லெஃப்ட் எதுக்காக அப்படின்னா டேஸ் லெஃப்ட் ஆஸ் ஆன் 7th July 2025 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. இதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்துட்டு படிங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறியோட படிங்க சரிங்களா. கண்டிப்பாக அது தேவை. அது இருந்துச்சு அப்படின்னா இந்த இயர் நீங்கள் கிளியர் பண்ணலாம் சரியா. எப்போ அப்படின்னா SBPOக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஒரு 26 டேஸ் இருக்குது. மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 69 டேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 டேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 டேஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49 டேஸ் RRBக்கு அப்படியே மாறுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 14 டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 14 டேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு 63 டேஸ் இப்படியே தான் ரொட்டீன் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 19 டேஸ் இருக்கா. எஸ், ஒரு 19 டேஸ் 29 டேஸ் ஏதோ ஒன்று இருக்குது. 29 டேஸ் இருக்குது சரியா. 29 டேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 டேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். BOB LBO டக்குன்னு வரப்போது. இன்னொரு 40 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸே நடக்க போகுது சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன கம்பேரிசன் வச்சுக்கலாம். ஒரு 6 நாள் இது இருக்க போது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டேஸ்லேயே நடக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 டேஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 டேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் பூஸ்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இது மெயினாக கொண்டு வந்திருக்கோம். இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டே இருங்க, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டான ஷெடியூல் நினச்சிங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு கோட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா. இது வந்து உங்களை எல்லாருமே இங்கே ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக நான் அதை சொல்லலை. ப்ராப்பராக ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இந்த இயர் காம்படிஷன்லாம் வின் பண்ணணும். என்ன சொல்கிறது, நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்யூரசி நார்மலைசேஷன்லாம் மாட்டாமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி இந்த இயர் எக்ஸாம் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இது வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம் சரியா. எஸ், அதே மாதிரி மறக்காமல் நம்மளோட கோட் கைட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்க வீடியோஸ் கொடுக்கறதுக்கு. அது அப்கமிங்கில் வரப்போது. ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்திருக்கேன். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் இஷ்யூஸ்னால எடுத்திருக்கேன். அதனால தான் உங்களோட ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. கூடிய விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல்.